Hi Dad. Hi. Daddy, நீங்க கேட்ட 10 பவுன் செயின். ஏன் டாடி அந்த கண்ணப்பிரான மீட் பண்ண நீங்க போணுமா? நான் போயிட்டு வரனே. நோ வினோத், இந்த மாதிரி தகவல் கொடுத்து உதவி பண்றவங்கள நான் போய் பார்த்தாதான் அவங்க மனசுக்கு ஒரு திருப்தி இருக்கும். நாம அவங்கள அலட்சியப்படுத்தலன்னு அவங்க நினைச்சாதான் அடிக்கடி நாம தகவல் அவங்க கிட்ட வாங்க முடியும். அது மட்டும் இல்ல, இந்த கண்ணபிரான் சந்திரமதியோட சொந்த தாய் மாமன். அப்படி இருந்தோம் நமக்கு இந்த விஷயத்துல உதவி பண்ணி நம்மோட உறவாட வரான்னா அதுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்ல, இவனை வச்சுதான் சந்திரமதி நமக்கு எதிராக போடுற அடுத்த திட்டங்களை முறியடிக்கலாம். இதெல்லாம் இப்போ உனக்கு புரியாது, போக போக நீயே புரிஞ்சுப்ப. வண்டி எடுலாம். நீங்க யாரும் வர வேணாம், நான் மட்டும் போய்க்கிறேன். அப்பா என்ன சொல்றாருன்னே புரியலையே. ரஞ்சினி, என்ன யோசிச்சுட்டு இருக்க? இன்னைக்கு ஈவினிங் 6 o'clock ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. இருக்கு மேடம். அந்த மீட்டிங்ல டீலர்ஸ் கிட்ட என்ன பேசணும், என்ன கேள்வி கேட்கணும், அத பத்தி எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணலையே நாம. அத பத்தி பேசதான் உங்க ரூமுக்கு வரலான்னு இருந்தேன். அதுக்குள்ள ஒரு இன்சிடென்ட் என்ன ரொம்ப அப்செட் பண்ணிடுச்சு மேடம். அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன இன்சிடென்ட்? வேண்டாம் மேடம், அது தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் உருவாக்கும். விட்டுருங்க மேடம். இப்படி சொன்னா எப்படி? விஷயம் உன் பர்சனலா இருந்தா சொல்ல தேவையில்லை. பட் அது ஏன் சம்பந்தப்பட்டதாவோ இல்ல கம்பெனி சம்பந்தப்பட்டதாவோ இருந்தா அதை மறைக்க உனக்கு எந்த உரிமையும் இல்ல. உண்மைதான் மேடம், சில நன்மைகளுக்காக சில விஷயங்களை மறைக்கிறதுல தப்பே இல்லை. ஆனா என்னால உங்க குடும்பத்துல எந்த ப்ராப்ளமும் வந்துடக்கூடாது மேடம். ஏன் குடும்பமா? என்ன சொல்ற நீ? வேண்டாம் மேடம், என்னால எதுவுமே சொல்ல முடியாது. என்ன வற்புறுத்தாதீங்க. ரஞ்சினி, நீ என்கிட்ட காட்டுற நன்றி, விசுவாசம் இதெல்லாம் உண்மைனா என்ன விஷயம்னு இப்ப நீ என்கிட்ட சொல்லித்தான் ஆகணும். மேடம், தயவு செஞ்சு என் நன்றி உணர்ச்சியும் விசுவாசத்தையும் சந்தேகப்படாதீங்க. உங்களுக்காக நான் உயிரியை கொடுக்க தயாரா இருக்கேன். அப்ப சொல்லு சொல்லு ரஞ்சினி. சொல்றேன் மேடம். ராஜதேவனும் உங்க மாமா கண்ணபிரானும் இன்னும் கொஞ்ச நேரத்துல சந்திக்க போறாங்க. அது அது எப்படி உனக்கு தெரியும்? ராஜதேவனுக்கு உங்க மாமா போன் பண்ணத நான் தற்செயலா கேட்டேன் மேடம். எதுக்காக எதுக்காக அவங்க சந்திக்கணும்? அது தெரியாது மேடம். ஆனா அவங்களோட சந்திப்பு உங்களுக்கு தெரியக்கூடாது, இது அவங்களோட எண்ணம். ஆனா ஒரு விஷயம் மேடம், உங்க மாமா ஏன் நமக்கும் அந்த ராஜதேவனுக்கும் பிரச்சனை வந்த அந்த 52 ஏக்கர் நிலத்துல சந்திக்க போறாங்கன்னு எனக்கு தெரியல மேடம். இப்ப என்ன பண்றது மேடம்? கிளம்பு. எங்க மேடம்? அவங்க சந்திக்க போற இடத்துக்கு. வேண்டாம் மேடம், உங்க மாமா தானே, விட்டுருங்க. தங்க ஊசிங்கிறதுக்காக அதை வச்சு கண்ணையா குத்திக்க முடியும்? கிளம்பு. I say come with me.
மேடம் பாத்தீங்களா மேடம், அவர் யாருக்காக வெயிட் பண்றாரு தெரியுமா? அந்த ராஜதேவனுக்காக தான். இப்ப எப்படியும் வர நேரம் தான் மேடம். மேடம் அதோ ராஜதேவன் கார். பாத்தீங்களா? வெல்கம் ராஜதேவன். என்ன வரேன்? நீங்க சந்திரமதியோட மாமா இருந்தாலும் எனக்கு பெரிய உதவி பண்ண. இல்ல ராஜதேவன், நான் என்ன கேட்க வந்திருக்கேன்னா, நீங்க எதுவும் பேசக்கூடாது. நீங்க பண்ணது சாதாரண காரியம் இல்ல, என் மானத்தை காப்பாத்துறீங்க. அப்ப என்ன என்ன இதெல்லாம் ராஜதேவன்? நீங்க கேட்ட 10 பவுன் சங்கிலி 24 கேரட் 916. ஐயோ, நான் சங்கிலி வாங்கறதுக்காக வரல ராஜதேவன். ஓ, கேஷ் வேணும்னா நீ ஃபோன் பண்ணி தான் நான் கொண்டு வந்திருப்பேனே. அவன ரஸ்கல் என்னையே. மேடம் இப்போ ஒண்ணும் பண்ணாதீங்க, கண்ணால பாத்துட்டீங்கல்ல, விசாரணைய வீட்டுல வச்சுக்கங்க. வச்சுக்கிறேன். அவனை வெட்டி பலி போடுறேன். சந்திரா, சந்திரா, ஏன் டென்ஷனா இருக்க? நான் டென்ஷனா இருக்கிறது இருக்கட்டும், நீ எங்க போயிட்டு வர? நான் எனக்கு வேண்டியவரை பார்த்துட்டு வரேன். ஓ, உனக்கு வேண்டியவர்? உனக்கு வேண்டியவர் எனக்கு வேண்டியவரா இல்ல வேண்டாதவரா? சொல்லு, வேண்டியவரா வேண்டாதவரா? சரி, அதை விடு. 10 பவுன் சங்கிலியை போட்டா யாரா இருந்தாலும் உனக்கு வேண்டியவர் சந்திரா. அப்படித்தானே? ஏய், அந்த காட்சியை நான் என் கண்ணால பார்த்தேன். அந்த ராஜதேவன் உன்கிட்ட 10 பவுன் சங்கிலியை குடுக்கறத நான் என் கண்ணால பார்த்தேன். அன்னைக்கு போன்ல கேட்டா இன்னைக்கு நேரிலேயே கொடுத்துட்டான். எனக்கு எதிரியா இருந்து என்ன ஏமாத்தினாலும் ஒன்னு அவன் ஏமாத்தல. ஒன்ன மாதிரி கூடவே இருந்து அவன் குழி பறிக்கல. நன்றி கெட்ட உனக்கு தங்க சங்கிலி கேடா? நாயை கட்டி போடுற சங்கிலி போதாது? வேண்டாம், அது நாய்க்கு அவமானம். ஏன்னா அதுக்கு விசுவாசம் அதிகம். எஜமான பார்த்து வாலாட்டும். ஆனா நீ எவனோ குடுக்குற தங்க சங்கிலிக்காக அவகிட்ட வாலாட்டுற. சந்திரா, நீ பேசிக்கிட்டே போகாத. சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் என்ன குற்றவாளியா உன் முன்னாடி காட்டுது. சரி, நீ எப்படி அங்க வந்த? நான் உன்கிட்ட கேள்வி கேட்டா நீ என்ன கேள்வி கேக்குறியா? என் சைடுல நீ கருங்காலி இருக்கும்போது அந்த ராஜதேவன் சைடுல ஒரு கருங்காலி இருக்க கூடாது? நீ பார்த்தது நிஜம். அவன் என் கையில செயின் கொடுத்தது நிஜம். நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா
அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்றேன். முழுசா கேட்டுட்டு நான் செஞ்சது சரியா தப்பான்னு நீயே சொல்லு. இத புடிங்க முதல்ல. ராஜதேவன், அன்னைக்கு என் போன்ல இருந்து பேசினதும் நான் இல்ல. இந்த மாதிரி 10 பவுன் சங்கிலி கட்டதும் நான் இல்ல. நிஜமாவா? சத்தியமா அதுதான் உண்மை. சந்திரமதி கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா அடுத்த நிமிஷமே 10 பவுன் செயின் என்ன எத்தனை சவரன் கேட்டாலும் வாங்கி கொடுப்பா. அப்படி இருக்கிறப்ப அவளை ஏமாத்தி உங்ககிட்ட இந்த செயினை வாங்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. அப்ப எதுக்காக என்ன வர சொன்ன? இங்க பார், அன்னைக்கு உங்ககிட்ட போன்ல பேசின குரல் உனக்கு நல்ல ஞாபகம் இருக்கா? இல்ல. சரி, பேசினது பொம்பளையா இல்ல ஆம்பளையா? அதாவது ஒரு பொம்பளை லேசா வாய்ஸ மாத்தி கரகரன்னு பேசுற மாதிரி உனக்கு தோணுச்சா? கொஞ்சம் நல்லா யோசிச்சு நிதானமா சொல்லு. இல்ல, கண்டிப்பா என்கிட்ட பேசுறது ஆம்பளை தான். சரி, அந்த குரலை மறுபடியும் எங்கேயாச்சும் கேட்டா உன்னால கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. ஓ மூலமா அந்த திருட்டுத்தனம் பண்ணது யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நான் உன்னையே இங்க வர சொன்னேன். லோக்கல்ல மீட் பண்ணா சந்திரமதிக்கு தகவல் போயிடும்னு தான் இந்த ஏரியாவுக்கு ஒன்று வர சொன்னேன். இங்க பாரு ராஜதேவன், என்னோட ரத்தத்துல ஓடுற உப்பு சந்திரமதி போட்ட உப்பு. சின்ன சின்ன விஷயங்கள்ல அவளுக்கு தெரியாம நான் கமிஷன் அடிச்சிருக்கலாம். ஆனா அவளையே நான் எதிரிக்கு விட்டு கொடுக்கிற அளவுக்கு அவ்வளவு கேவலமானவன் கிடையாது. ஏன் சந்திரமதிக்கு எதிரின்னா அவன் எனக்கு எதிரி தான், புரிஞ்சுக்க. இன்னைக்கு சந்திரமதியை ஏமாத்தின அந்த கண்ணுக்கு தெரியாத எதிரி நாளைக்கு உன்னையும் ஏமாத்தலாம். நாம 2 பேர் மட்டும்தான் எதிரிங்க. நமக்கு எதிரா யாரும் வந்துடக்கூடாது. ஜாக்கிரதை. வரேன் ராஜதேவன். இதான் நடந்தது. இது புரியாம செயினை மட்டும் கொடுத்ததை நீ பார்த்துட்டு என் மேல சந்தேகப்படுற. ரஞ்சினிக்கு வேணா என்னை பத்தி தெரியாம இருக்கலாம். ஆனா உனக்கு எப்படி தெரியாம போச்சு சந்திரா? சந்திரா, நான் உன் மேல சத்தியமா சொல்றேன், நான் உனக்கு துரோகம் பண்ணல. ஏதோ வெறும் ஆளா இருந்த என்ன இங்க கூட்டிட்டு வந்து இவ்வளவு ஆடம்பரமா வச்சிருக்க. நான் உனக்கு துரோகம் பண்ணுவனா? என்ன நம்பு சந்திரா, நம்பு. இப்போ நீ என்ன நம்பலன்னா, இதுக்கு மேலே நீ என்ன நம்பலன்னா, நான் இந்த வீட்டுல இருக்கிறதே வேஸ்ட். நான் இப்போவே போயிடுறேன். சாகுற வரைக்கும் உன் மூஞ்சில முழிக்கவே மாட்டேன். போறேன். நில்ல. உள்ள போ. உள்ள போன்னு சொல்றல்ல. மாமா இவ்ளோ ஃபீல் பண்ணி சொல்றாரே, கண்டிப்பா பண்ணியிருக்க மாட்டாரு. இத்தனை வருஷமா மாமாவை எனக்கு தெரியும். இவ சொல்றாளேன்னு நான் மாமாவை சந்தேகப்படலாமா? இல்ல நான் பார்த்த காட்சி பொய்யா? கண்ணுக்கு நேரா இவன்கிட்ட செயினை கொடுத்ததை பார்த்து வீட்டை விட்டு அனுப்புவான்னு பார்த்தா இவனை உள்ள போ சொல்றாளே. மிஸ்டர் பாண்டியன் சார், நீங்க அந்த போட்டுக்கு போங்க. ஓகே சார். நீங்க இங்க இருங்க. ஓகே சார். அத வருதுண்ணே. சொன்ன மாதிரி வந்துருச்சு இல்லைண்ணே.
Okay, sir. Come on. Come fast. Hey, come on. Hey, நில்லு. ஓடாத நில்லு. Hey, நில்லு. Hey. Hey, நில்றா. Hey. Come. ஹலோ ரஞ்சினி, நான் பாண்டியன் பேசுறேன்.